இன்றைக்கி பிரணீத்தோட செகண்ட் பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். மார்னிங்கே கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அவர் பாட்டி கூட விளையாடிட்டு இருக்காரு பாருங்க. அதை முடித்ததுக்கப்புறமா ஆஃப்டர்நூன் வந்து எங்கள் ஃபேமிலியோட லன்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அப்படியே குட்டியாக ஒரு கேக் கட்டிங் செலிப்ரேஷனும் வந்து ஃபேமிலியோட பண்ணிடலாம் நல்லாயிருக்கும்னு. ஸோ பாட்டெல்லாம் போட்டதுக்கப்புறமா கேக் கட்டிங்லாம் ஆரம்பித்தோம். அவருக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது பாருங்கள். எல்லோரும் வந்ததுக்கப்புறமா கேக் கட்டிங் அவருக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் தாங்க முடியல. அவ்வளோ என்ஜாய் பண்ணார் பிரணீத்து. அதை முடித்ததுக்கப்புறமா ஒன் பை ஒன் என்ன ஃபுட் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவும் வந்து வர ஆரம்பிச்சிது. சாரி, நான் அந்த ஃபுட்டு எதுவும் எடுக்கலை, மறந்துட்டேன். வந்த அவசரத்தில் நாங்கள் எல்லாருமே அப்படியே சாப்பிட்டுட்டோம். அதனால் வ்ளாகே எடுக்கலை என்ன ஃபுட்டு வந்ததுன்னு. ஸோ சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்ததுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஃப்ளாட் மேட்ஸ் கூட வந்து சின்னதாக கேக் கட்டிங் செலிப்ரேஷன் மாதிரி வீட்டிலே பண்ணலான்னு சொல்லி அதையும் நாங்கள் பண்ணிகிட்ருந்தோம். அதுவும் நல்லா போச்சு. எல்லாருமே வந்திருந்தாங்க. கிட்ஸ் எல்லாருமே பாருங்கள், ரொம்ப என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. கேக் கட்டிங் முடித்ததுக்கப்புறமா இதே மாதிரி தான் அவர் ஃபஸ்ட் பர்த்டேவும் நடந்தது. ஸோ இப்போ வந்து அவர் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஃபாஸ்ட் பீட் போட்ட உடனே அவருக்கு வந்து டான்ஸ் தன்னால் வந்துடும். கூட்டத்தை பார்த்த உடனே இன்னும் எக்ஸைட்டட் ஆகிடுவார். ஸோ அவரும் என்ஜாய் பண்ணி கூட்டத்தோட ஐக்கியமாகி நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். ஸோ இன்றைக்கி இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த வ்ளாக் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. பாய்.